சபா எத்தனை படி இருக்குன்னு தெரியல. புத்த பெருமான் படியேற வச்சுட்டார். வீடியோக்களால் காற்று மட்டும்தான் வரும், பேச்சு வராது. ஒரு மாதிரி கோவிலுக்கு வந்துட்டோம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ரஜீவன். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் தம்புள்ளையில் கோல்டன் டெம்பிளுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோ அதுதான். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ எடுத்துக்கொண்டே கலைச்சி கொண்டு போகலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டி ஒரு புத்தர் சிலை, கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு 100 அடி வரும் போல இருக்குது. எனக்கும் வந்து இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் தம்புள்ளையில் பெரிய புத்த கோயில் இருக்குன்னு சொல்லி முந்தி சின்னல படித்ததோடு சரி. அதனால் இதில் போட்டிருக்கு, இதுதான் என்ட்ரன்ஸ். நேரத்துக்கே ஆக்கள் போயிட்டு கீழே இறங்கி வாரணும். நான் கொஞ்சம் பிந்திட்டேன் போல் இருக்கு. முதல்லையே சொல்லியிருந்தேன், அதாவது தம்புள்ளை என்றது பொருளாதார ஒரு மத்திய நிலையம் என்று சொல்லி அதிகளவான சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ஒரு இடம் இந்த தம்புள்ளை. இலங்கையில் இருக்கிற எல்லா கோயில்களுமே சுற்றுலா தலங்களாக இப்போ மாறி இருக்கு. அதில் இந்த தம்புள்ளை கோல்டன் டெம்பிளும் கூட. சபா எத்தனை படி இருக்குன்னு தெரியல. புத்த பெருமான் படியேற வச்சுட்டார். ஒரு 10 படி ஏறவே இவ்வளோ கிடைக்குது. இல்லை போகிற வழியில் கடைகள் வச்சிருக்கணும். சின்ன பிள்ளையோட வாரதாக இருந்தால் கொஞ்சம் அவதானம். என்னென்னு சொன்னால் பிள்ளைகளை தூக்கிக்கொண்டு இதில் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் ஆக சின்ன பிள்ளைகள் தாங்களாக நடந்து ஏறவும் கஷ்டப்படுவாங்க. படி வந்து சில இடங்களுக்கு தான் வச்சுருக்குது. இங்கே இவ்வளோ தூரத்துக்கு படியே இல்லை. அதே சமயத்தில் வயசான ஆக்களை கூட்டிக்கொண்டு நீங்கள் டூர் வாரதாக இருந்தால் கூட கொஞ்சம் இதை தவிர்த்து கொள்ளுங்கள். என்னென்னு சொன்னால் படியேறது ரொம்ப கஷ்டம். புளித்தோடையா நாகத்தோடையா?
இதில் வந்து ஏராளமான வெளிநாட்டாக்கள் தான் வந்து பார்த்துட்டு போயினோம். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 பாதை போகுது. அதில் ஒன்று வந்து ஸ்டெப்ஸ் என்று சொல்லி இருந்துச்சுன்னா, இது வந்து இப்படி ரோட் மாதிரி இருக்குது. இதால் இப்படி ஏறி போகலாம். எதால் ஏறி போனாலும் கலைக்கிறது தான். வீடியோக்களால் காற்று மட்டும்தான் வரும், பேச்சு வராது. அந்த அளவுக்கு மேலே ஏறி வந்தாச்சு. எத்தனை படி என்று தெரியாமல், அதாவது எத்தனை படி என்று கேட்காமல் ஏறிட்டேன். சரி, அப்படி இருந்தாலும் வீடியோக்காகவும் சரி, ஒரு தடவை இந்த கோயிலை பார்க்குறதுக்கும் சரி நல்லது. நான் நினைக்கிறேன் கோவிலுக்கு வந்துட்டோம் போல இருக்கேன். எல்லாரும் இதில் செருப்பு கலட்டி வைக்கணும். ஒரு மாதிரி கோவிலுக்கு வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளூர் ஆக்களை விட வெளிநாட்டு ஆக்கள் தான் கூட வந்து பார்த்துட்டு போயினோம். என்ன சொன்னால் ஒரு சுற்றுலா மையமாகவே இந்த தம்புள்ள கோயில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா வந்து மோளம் அடித்து கொண்டு இருக்கிறார். நிறைய நேரமாக நிப்பாட்டாமல் நான் ஸ்டாப்பாக அடித்து கொண்டே இருக்கிறார். இந்த பிரம்மாண்டமான புத்த சிலைன்ற காலுக்கு கீழே, அதாவது அடிப்பாதத்தை வந்து அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கிட்ட போய் பார்த்தா தான் எனக்கே தெரியும் எதை எடுக்கிறாங்கன்ட்டு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கல் பாறை. இந்த கல்லுகளை குடைஞ்சு எடுத்து தான் இந்த சிலையை வந்து இங்கே செஞ்சு வச்சுருக்கணும். இதெல்லாம் முழுக்க முழுக்க பாறை கல். அதே சமயத்தில் மேல் பக்கம் கூரை பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படங்கள் வந்து வரைஞ்சிருக்கணும். சாதாரண கண்ணுக்கு வந்து இந்த லைட்டுன்ற வெளிச்சத்துக்கு அந்த படங்கள் வந்து பெருசாக தெரியலை. உங்களுடைய ஃபோனை நீங்கள் பாவிக்கிற பட்சத்தில் அந்த ஃபோன் வந்து துல்லியமாக அந்த படங்களை எடுத்து கொடுக்குது. இதுதான் அந்த பாதம். அந்த பாதத்தை வந்து அந்த பாதத்துக்கு பக்கத்தில் இருக்கிற படங்களை தான் ஆக்கள் ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். இதுதான் குகைக்குள்ளே போகிற பாதை. மேலுக்கெல்லாம் வந்து படங்கள் கீறி இருக்குது. ஏராளமான புத்தர் சிலைகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு புத்தர் சிலையும் ஒவ்வொரு தியான நிலையை வந்து குறிக்குது. உண்மையாகவே நான் வந்து பௌத்தம் இல்லை, ஹிந்து என்றபடியாக இதுக்குரிய விளக்கங்கள் எனக்கு தெரியலை. ஆனால் ஒவ்வொரு சிலையிலையும் ஒவ்வொரு வித்தியாசமான வடிவமைப்பு இருக்கிறது வந்து என்னால் உணரக்கூடியதாக இருக்குது. இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு மண்ணற்ற சிலை.
முந்தி படித்த ஞாபகம் இருக்குது. காசியப்பரா ஏதோ ஒரு மன்னர், மன்னிச்சு கொள்ளுங்க, என்னென்னு சொன்னால் எல்லாமே மறந்துட்டேன். என்னால் வந்து இதில் வந்து முழுக்க விளக்கம் கொடுக்க முடியலை. தெரியாத விளக்கங்களை தவறாக வந்து கொடுக்குறதுல எனக்கு ஈடுபாடு இல்லை. குகை கோயிலை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ வந்து டோரை வந்து பூட்டுறாங்க. என்னென்னு சொன்னால் காலையில் வந்து 10:30 10:45 வரைக்கும் பூசை நடக்க போகுது. அதுக்கு பிறகு போகலாம்னு சொல்லியிருக்கிறேன். பாறையை குடைஞ்செடுத்த கட்டிடம், அதே சமயத்தில் பாறைக்கு உள்ளே இருக்கிற கட்டிடம் என்றபடியாக இந்த இடத்துல ஒரு வகையான குளிர்தன்மை தெரிஞ்சு கொண்டே இருக்குது. அதே சமயத்தில் இந்த பாறை இடுக்குகளில் இருந்து நீர்வீழ்ச்சி மாதிரி அந்த நீர் வந்து ஊற்றெடுத்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு விழுந்து கொண்டே இருக்குது. இதில் ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாமரை தொட்டி மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு இடத்த இவங்க மேலதிகமாக செயற்கையாக வேறு வேலைப்பாடுகள் செஞ்சு பராமரிச்சிருக்கிறாங்க. பார்க்க நல்லா இருக்குது. அதைத்தான் எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கணும். இது மலையில் இருந்து பார்த்த ஒரு வியூ பாயிண்ட். இது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மேலே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சில வியூ பாயிண்ட் தான் இருந்தது. எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாது. என்னென்னு சொன்னால் ஒரு சைட் கோர்னர் மட்டும்தான் எங்களோட கண்ணுக்கு தெரியக்கூடிய இடங்களாக இருந்தது. ஆனால் எல்லாமே அழகாக இருக்குது. இதோட அப்படியே மலைக்கு கீழே இறங்க போகிறேன். கீழே இறங்கிக்க வீடியோ எடுக்கல, மேலே இறக்கெடுத்த வீடியோவே போதும் ஆயிடுச்சு. சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்றைக்கு வந்து தம்புள்ளையில் இருக்கிற கோல்டன் டெம்பிளை தான் இந்த வீடியோவில் பார்த்துனீங்க. மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.